வந்து ரத்தம் குடல் செய்ய போகிறேன். அதனால் குடலை வந்து நான் 3 டைம் அலசி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் நம்ம சூப் வைக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதை நுணுக்கி எடுத்து வச்சுக்க 1-2 அதே போட்டுடலாம் இடித்து. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் மிளகே வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதனால் மிளகாய் பொடி போடல. இது மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஒரு 5-6 விசில் விடணும். 7 விசிலே விடணும். அப்போ தான் குடலெல்லாம் நல்லா வேகும். விசில் விட்டுட்டு பார்க்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் விசில் விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறேன் ரத்த பொரியல் செய்கிறதுக்கு. அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சாச்சு. கடுகு 1 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பும் பொரிஞ்சோடனே நான் ஒரு 10-12 வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அப்படியே முழுசாக தான் போட போகிறேன். அப்படியே போட்டுடலாம். 4 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 4 பல் இஞ்சி பூண்டு சின்னதாக இஞ்சி ஒரு 6 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கத்து. இப்போ கடுகு வந்துச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். 4 மிளகாய் சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது வணங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டோடனே அது நல்லா அடி பிடிக்கும். நல்லா வணங்கட்டும். இங்கே பாருங்கள், குடல் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. அந்த தண்ணி வடிச்சிடலாம். அதை குடிச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த குடலை மட்டும் எடுத்து அதில் போட்டு வணக்கிடலாம். நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கறனா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும். நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறனால பச்சை மிளகா போடல. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். வணக்கிக்கலாம். நான் குழம்பு மிளகாய் பொடியை பதிலாக நான் மட்டனுக்கு அரைச்ச சாந்து இருக்குது, கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. 2 ஸ்பூன் மிளகா அதையும் நான் போட்டுக்கிறேன். லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதையை மட்டும் ஊற்றிடலாம்.
மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு நம்ம குடல் வேகும் போதே போட்டிருக்கோம். அது இல்லாமல் ரத்தத்துலேயும் வந்து உப்பு போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சமாக மட்டும் இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டேன். கால் ஸ்பூன் மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி போட்டிருக்கேன். அடுப்பு சிம்மில் நல்லா வணங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா பூரா இறங்கட்டும். உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் பிடிக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி ரத்தத்தை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஊற்றுங்க. அப்படியே கெட்டியாக ஊற்றாதீங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும். ஊற்றினோனையுமே வந்து இது அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அடுப்பை. நல்லா கலந்து கொடுத்துட்டு பார்க்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த கரைச்சதெல்லாம் லப்பராட்ட நூலாட்டம் இருக்குது. அதை தான் உடச்சி விட்டேன். நல்லா வணங்கட்டும். அப்படியே இதுலேயே இந்த சூட்லேயே அடுப்பு சூட்லேயே வணங்கணும். அடுப்பு குடல் நல்லா வேகலை அப்படின்னா நம்ம குடல் தண்ணி இருக்குதுல்ல அதையவே ஊற்றி நல்லா அடுப்பில் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேக விடுங்க. அந்த தண்ணி ஊற்றியே என்னது நல்லா வெந்துருச்சு. அதனால தான் நான் இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நல்லா ரத்தமெல்லாம் நல்லா இதாகிருச்சு பாருங்கள். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி உடச்சி விடுங்க. வேணால் பச்சையாக இருக்கக்கூடாதுல்ல, தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல நம்ம. அதனால் இது நல்லா எண்ணெயிலேயே வணக்க போடுறது தான். நல்லா இது பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் அதே போட்டுடலாம். கொத்தமல்லி தழை தூவி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் துருவல் போட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரதம் உடல் ரெடி ஆகிடுச்சு. வேணால் கொத்தமல்லி தழை புதினா தழை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் போடல. இது போல் செஞ்சு பாருங்கள். ரத்தம் குடல் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.